தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 3ல் உள்ள லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் இன்றைக்கி நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் தியரம் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் யூஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படின்னா எக்ஸாம்ஸில் வரும் அப்படின்னா யூஜி ஸ்டூடெண்ட்றப்போ 2 மார்க் 5 மார்க் 10 மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வெரிஃபை த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது இப்போ இனிஷியல் வேல்யூ அப்படின்றப்போ நம்ம 2 வேல்யூஸ் கொடுத்து ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம் இந்த ஃபார்முலாவில். ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சி ஈக்குவலாக இருக்கான்றதை செக் பண்ணுற மாதிரிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்போ கேட்பாங்க, பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கேட்பாங்க. இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு 1 மார்க் பேசிஸில் தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது, எம்சிக்யூ டைப்பில் தான் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா இந்த இனிஷியல் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபைனல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லை இதில் இன்னும் என்னென்ன மாதிரியான எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்குன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஜாயின் பண்ணாதவங்க நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து என்னென்ன மாதிரியான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகுன்றதை உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுவேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் இதுக்கு நமக்கு 2 ஃபார்முலாஸ். ஓகேவா? 2 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம இந்த டாபிக்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம வந்து அதை ரைட் பண்ணிடலாம். இப்போ இனிஷியல் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 2 ஃபார்முலாஸ்க்குமே ஒரு பேசிக் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எஃப் ஆஃப் டி இருக்க போகுது. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருக்க போகுது. இதில் கிளியராக இருந்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் டி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம லிமிட் போடுறோம் இல்லையா, அந்த லிமிட் வந்துட்டு இந்த இனிஷியலாக இருந்துச்சுன்னா இனிஷியல்ன்றது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. ஸோ இனிஷியல் அப்படின்றப்போ இங்கே எஃப் ஆஃப் டி தானே இருக்குது. ஸோ லிமிட் நமக்கு டீக்கு தான் போடுவோம். இனிஷியல்ன்றதுனால ஸ்டார்டிங்லேருந்து போக போகுது, அதனால 0. இந்த இடத்துல லிமிட் வந்து இங்கே எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருக்கிறனால எஸ் தான் லிமிட் நம்ம அப்ளை பண்ணுவோம். எஸ்ஸுக்கு நம்ம இன்ஃபினிட்டி, இங்கே 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும்ங்கிறது இனிஷியல். அதுவே ஃபைனல்னால் அது அப்படியே ரிவர்ஸில் வரும். டிக்கு இன்ஃபினிட்டி போடுவோம், எஸ்ஸுக்கு 0 போடுவோம். ஃபார்முலா உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் டி இருக்க போகுது, ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருக்க போகுது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் டிக்கு லிமிட் டீன்னு போடுவோம், எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல லிமிட் நமக்கு எஸ்ன்னு போடுவோம். அந்த பாயிண்ட் எதுன்றது இனிஷியலாக ஃபைனலான்றதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இனிஷியலாக இருந்துச்சுன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு, ஃபைனலாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபினிட்டிலேருந்து 0க்கு. அவ்வளோதான். இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா போதும், நம்ம இந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அட்டென்ட் பண்ண முடியும். இது ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாங்களா? பாருங்கள். வெரிஃபை இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ தியரம் ஆஃப் function f of t equal to 1 plus e power minus t into sin t plus cos t. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த f of t எப்படி ரைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா e power minus tன்றது இந்த sin t plus cos t கூட மல்டிப்ளிகேஷன்ஸில் தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், e power minus t sin t கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், cos t கூடவும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணோன்னா என்ன கிடைக்கும், e power minus t into sin t plus e power minus t into cos t. ஓகேவா? இப்போ நமக்கு எஃப் ஆஃப் டீன்றது கிடைச்சிருச்சு. நமக்கு தெரிஞ்ச லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். எஸ் இஸ் அ பேராமீட்டர். இது நம்மளோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான டெஃபினேஷன். இது நமக்கு தெரியும். நம்மளோட ஃபார்முலாஸில் நமக்கு எஃப் ஆஃப் டி வேணும், எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் வேணும். கரெக்டாக? அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் நம்மளால் இனிஷியல் ஃபைனல் வேல்யூ தியரத்துக்கு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போட முடியும். ஸோ எஃப் ஆஃப் டின்றது கிவன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எஸ் தேவைப்படுது இல்லையா, அதனால தான் நான் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த எஃப் ஆஃப் டியை ஜஸ்ட் லேப்லாஸ் எடுத்தோம்னா போதும், நமக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ன்றது கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, போட்டுக்கலாம் வாங்க. எல் இன்ட்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு, இந்த பக்கம் நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்ளை பண்ணலாமா? இதை பாருங்கள், அடிஷன்ஸில் இருக்குது. ஓகே, நமக்கு அடிஷனோ இல்லைனா சப்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா இந்த லீனியரிட்டி ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்ம இந்த லேப்லாஸை எல்லாத்துக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக எழுதிக்கலாம். தெரியும் இல்லையா? உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், எல் இன்ட்டு 1 ப்ளஸ் லேப்லாஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் லேப்லாஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் டி இன்ட்டு காஸ் டி. ஓகேவா?
அவ்வளோதான். இப்போ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்றது எஃப் ஆஃப் எஸ் அப்படின்றது நமக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான டெஃபினேஷன் இது நமக்கு தெரியும். ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன்னா எஃப் ஆஃப் எஸ்ன்றதை ரைட் பண்ணிக்கிறேன். எல் ஆஃப் ஒன் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? த கான்ஸ்டன்ட் பை எஸ்ன்னு கிடைக்குமா? இங்கே நமக்கு கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் என்ன? 1 தான். ஸோ 1/s. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. எல் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டன்ட் பை எஸ் ரைட் பண்ணிட்டோம். இப்போ எல் ஆஃப் e⁻t × sin tன்னு இருக்குது. இது நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. e⁻at × sin tன்னு இருக்குது. அப்போ நமக்கு 2 டேர்ம்ஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன்ஸில் உள்ளே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா பாருங்கள். e⁻at sin bt இப்படி இருந்துச்சு அப்படின்னா sin bt அப்படின்றது நமக்கு f ஆஃப் tன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? f ஆஃப் s மைனஸ் ஏன்னு போடுவோம். அதாவது இந்த கொடுத்துருக்கூடிய இந்த f ஆஃப் t இருக்கு இல்லையா, அதாவது சைன் டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் எஸ்ஸுக்கு பதிலாக s மைனஸ் ஏன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது e⁻at இருந்துச்சுன்னா s மைனஸ் ஏன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதுவே -at இருந்துச்சுன்னா s ப்ளஸ் ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போது e⁻t விட்டுருங்க. sin tக்கு நான் லேப்லாஸ் எடுத்தால் என்ன எனக்கு கிடைக்கும்? 1/s² + 1. கரெக்டாக? நம்மளுக்கு a/s² + a² கிடைக்கும். இங்கே நமக்கு ஏன்றது 1 தான். அதனால் 1/s² + 1ன்னு ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்? இது நமக்கு sin tக்கு நான் f ஆஃப் s கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இதுதான் கிடைக்கும். இதில் எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இருக்கனால நான் s + ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இங்கே ஏயோட வேல்யூ என்ன? 1 -1t தானே இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 1. நான் என்ன பண்ணுறேன்? எஸ்ஸுக்கு பதிலாக s + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? 1/s + 1 2 + 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு e⁻t cos t. இதுக்கும் அதே ஃபார்மெட் தான். இப்போ நான் காசுக்கு லேப்லாஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? s/s² + 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இதில் நான் என்ன பண்ணணும்? s இருக்கிற இடத்துலலாம் s + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல s + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த -1t தானே இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு பதில் s + 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போது s + 1/s + 1 2 + 1ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே டினாமினேட்டரில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ s + 1 + 1ன்னு s + 2ன்னு ரைட் பண்ணிக்கிறேன். கீழே s + 1 2 + 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு f ஆஃப் sன்றது கிடச்சிருக்கு. ஓகேவா? f ஆஃப் s ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். f ஆஃப் t கிவனில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் தேர்றதுக்கான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நான் இனிஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இனிஷியலில் ஃபார்முலா என்ன? லிமிட் t → 0. இனிஷியல்ன்றதுனால 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போக போகுது. ஸோ 0 f ஆஃப் t = லிமிட் s → ∞ s × f ஆஃப் s. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா LHS இருக்கு இல்லையா, நான் LHS எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். LHSன்றது லிமிட் t → 0 f ஆஃப் t. இங்கே நமக்கு s → ∞ இருக்குது இல்லையா. ஸோ நமக்கு எப்போயுமே இனிஷியல்னு கிடையாது, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு f ஆஃப் tக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பிஎட் நீங்கள் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் அதை டெரைவ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நமக்கு 1 மார்க்கில் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதையே ட்ரை பண்ணி இதை மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸாக கொண்டு வர பாருங்கள். இது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டேர்ம்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். LHS என்ன? லிமிட் t → 0 f of t = லிமிட் t → 0. நம்மளோட f of tன்றது என்ன? 1 + e⁻t sin t
ப்ளஸ் இ பவர் மைனஸ் டி காஸ் டி. கரெக்டாக? இதில் நம்ம டீன்ற இடத்துல எல்லாமே ஜீரோன்றது அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க. ஒன்றுன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ அது அப்படியே தான் இருக்க போகுது. இ பவர் மைனஸ் ஜீரோ, ஸோ இ பவர் ஜீரோ. சைன் ஜீரோவில் வேல்யூ நமக்கு என்ன? சைன் ஜீரோக்கு வேல்யூ ஜீரோ தான். ஓகேவா? இ பவர் ஜீரோ, காஸ் ஜீரோவோட வேல்யூ 1. பாருங்கள், இ பவர் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோவாயிடும். ஓகே, இ பவர் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோவாயிடும். இ பவர் ஜீரோ இஸ் 1. 1 இன்ட்டு 1 1. ஸோ நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 2ன்னு கிடச்சிருக்கு. சேம் ஆர்ஹெச்எஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுவும் நமக்கு 2ன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அது இனிஷியல் வேல்யூ தியரம் நமக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். லிமிட் ஓகே s tends to infinity s into f of s. லிமிட் s tends to infinity. எஸ்ன்றது பேராமீட்டர், ஸோ அது அப்படியே தான் இருக்கும். நம்மளோட எஃப் ஆஃப் எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் இல்லையா? எஃப் ஆஃப் எஸ் என்ன? 1/s + 2/s + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இந்த எஸ்ன்றதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் மல்டிப்ளை பண்ணி ரைட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? s/s ப்ளஸ் s into s + 2/s + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? லிமிட் s tends to infinity. s/sனால் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். s into s s² ப்ளஸ் 2s/s + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குங்களா? இதில் என்ன பண்ணிக்கிறேன்னா எலாபரேட்டாக ரைட் பண்ணிக்க போகிறேன். s² + 1² + 2s + 1. ஓகேங்களா? பாருங்கள், s tends to infinity 1 ப்ளஸ் இதுலேருந்து இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 2ன்றது கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு இனிஷியல் வேல்யூ தியரம் வெரிஃபை ஆகும். கரெக்டாக? நமக்கு 2 கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 இருக்குது, ஸோ எனக்கு 1 கிடைச்சிரும். அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சால் 1 வரும்? 1 + 1 = 2 தான் வரப்போகுது. ஸோ நான் இந்த டேர்ம் எனக்கு 1ன்னு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ஸையுமே சேஞ்ச் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்தும் s² இருக்கு இல்லையா, அதை நான் காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். அப்படி எடுத்துட்டேன்னா எனக்கு 1 + 2/sன்னு கிடைக்கும். அப்போ நான் எஸ்ஸுக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது anything by infinity = 0ன்னு கிடச்சிடும். ஸோ இந்த ஃபுல் டேர்ம்ஸுமே 0 ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த இடத்துலையும் 1 இருக்கும், இந்த இடத்துலையும் 1 இருக்கும். அது மட்டும் எனக்கு லாஸ்ட்டில் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 1 + 1 = 2ன்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அதனால் நான் s² வெளில எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? s² வெளில எடுத்தேன்னா 1 + 2/sன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் s² வெளில எடுத்தேன் அப்படின்னா 1 + 2s 2/s + 2/s² கிடைக்கும். 1 + 1 = 2 இல்லையா? ஸோ 2/s² கிடைக்கும். சரிங்களா? 2s/s² இருக்கும். ஸோ இந்த s கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/s மட்டும் இருக்கும். நான் அதனால தான் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ s² நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா எஸ்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்ற லிமிட்டை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் என்ன வரும்? 1 + 2/∞/1 + 2/∞ + 2/∞ வரும். கரெக்டாக? அப்போ 1 + anything by infinity வேல்யூ நமக்கு 0. இங்கே ஃபுல் டேர்ம்ஸுமே 0ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ 1 + 1ன்னு கிடைக்கும். த ஆன்சர் = 2. நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. ஸோ நம்மளோட இனிஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இனிஷியல் வேல்யூ வெரிஃபைடு. இனிஷியல் வேல்யூ நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நமக்கு யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இனிஷியல் வேல்யூ என்னென்னு தான் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அப்ளை பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை உங்களோட ஆன்சரை எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா? ஓகே, இப்போ இனிஷியல் வேல்யூன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் ஃபைனல் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல பார்க்கலாம் வாங்க. ஃபைனல் வேல்யூஸ் தியரம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைனல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபைனலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்?
limit t tends to 0, sorry, t tends to infinity f of t equal to limit s tends to 0 s into f of s. கரெக்டா? இப்போது இதுலேயும் நான் அதே மாதிரி தான் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எஃப் ஆஃப் டீக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி கம்பேரிங் வித் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்ஹெச்எஸ்ஐ எப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நீங்கள் அந்த ஆன்சர்ஸை கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ன்றது லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டீன்றது நமக்கு தெரியும். லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டீயோட வேல்யூ என்னப்பா, 1 + e power minus t sin t plus e power minus t cos t. இது நம்மளோட எஃப் ஆஃப் டீன்றது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டியை ஃபுல்லாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். பண்ணேன் அப்படின்னா 1 + e power minus இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0, e power minus இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. ஸோ இந்த ஃபுல் டேர்ம்ஸ் எனக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். எனக்கு ஃபைனல் ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். கரெக்டாக? எல்ஹெச்எஸ்ன்றது 1 கிடச்சிருக்கு. அப்போது சேம் ஆர்ஹெச்எஸ் எனக்கு என்ன கிடைக்கணும், 1ன்னு கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சின்னா தான் நம்மளோட ஃபைனல் வேல்யூஸும் இது வந்து நமக்கு வெரிஃபைட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் என்ன நமக்கு, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். ஓகே, லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸோட வேல்யூ 1/s ப்ளஸ் s + 2/s + 1 the whole square ப்ளஸ் 1ன்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது எஸ் இருக்கு இல்லையா, அதை எஸ் நான் உள்ளே கொண்டு போய்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், s/sன்னு கிடைக்கும். s/sோட வேல்யூ 1. இங்கே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா s² + 2sன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் s + 1 the whole square தானே, அந்த மாதிரி எலாபரேட்டாக ரைட் பண்ணிக்கலாமா, s² + 2s + 1 கிடைக்கும். இந்த 1 + 1 நமக்கு 2. நான் டைரெக்டாகவே ரைட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இடையில இன்னும் ஸ்டெப்பு போட்டு கூட நீங்கள் அதை ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் அதுலேருந்து நான் s² வெளியில் எடுத்தேன் அப்படின்னாலும் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ஃபுல் டேர்ம்ஸ்மே 0 தான் வரப்போகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ்ன்ற இடத்துல எல்லாமே 0ன்ற லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1 + 0ன்னு கிடைக்கும். த ஃபைனல் ஆன்சர் இஸ் 1. அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் வேல்யூஸ் வெரிஃபைட். ஃபைனல் வேல்யூஸ் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோமா? அவ்வளோதான். இப்படி தான் நம்மளோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூஸ் நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்குறது. இதுக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாதுப்பா. இந்த 2 ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் டி இருக்க போகுது, ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் இருக்க போகுது. அவ்வளோதான். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு இனிஷியல் ஆச்சுன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போக போகுது, ஃபைனல் ஆச்சுன்னா ரிவர்ஸில் வரப்போகுது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது இதுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குது நமக்கு. இது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக இல்லாமல் எம்சிக்யூ டைப்ஸ்லேயும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களோட டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.